உன்னதமான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நாளில் மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே உங்களை இந்த வருஷத்தின் கருப்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற கருப்பொருளின் கீழே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்ற கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் ஒன்றான இந்த வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை 22 தலைப்புகளிலே இந்த கருப்பொருளின் கீழே நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் 23வது தலைப்பாக ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் ஒன்றான இந்த தலைப்பின் கீழே இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஆதாரமாக நான் எடுத்திருக்கிறேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இந்த பிரபலியமான ஒரு வசனம், அநேகருக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். மலை பிரசங்கத்தில் நம்முடைய ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது சொன்னதான பகுதிகளிலே ஒரு பகுதி ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இந்த எளிமை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மக்காரியோஸ் அப்படின்னு கிரேக்க பாஷையில் ஒரிஜினலாக எழுதப்பட்ட அந்த பதிவிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்காரியோஸ் என்று இந்த வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன என்று சொன்னால் அதற்கு அதிர்ஷ்டசாலி அல்லது சந்தோஷம் அல்லது நலம் அல்லது பாக்கியவான் போன்ற தமிழ் வார்த்தை அதற்கான அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நிறைய பேருக்கு பாக்கியவான் அப்படின்னா என்ன பாக்கியம், நமக்கு சிலர் கேள்விப்பட்டு அதனுடைய அர்த்தம் மலிந்து போயிருக்கலாம். ஸோ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், அல்லது நாம் கிறிஸ்தவத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா எதுவுமே நிர்ணயிக்காமல் தானாக திடீர்னு தொப்புன்னு வானத்திலேருந்து விழுந்துடுதா அப்படின்னா கிடையாது, நிர்ணயிக்கப்பட்டு தான் நமக்கு வருது. அதனால் கிறிஸ்தவர்கள் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற வார்த்தையை எதேசம் பயன்படுத்துவது வேதாகமத்தின்படி முறையாக இருப்பதல்ல. நம்ம பாக்கியவான், அதாவது நமக்கு கிடைக்க பெற்றோம், கிருபை பெற்றோம், சந்தோஷத்தினாலே நாம் நலம் பெற்றோம். அப்போது ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நலம் பெற்றவர்கள் அல்லது சந்தோஷமானவர்கள், சந்தோஷத்தை பெருகுகிறவர்கள், அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களாம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்தவர்கள், நலம் நிறைந்தவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களுடையதான் பரலோகம். எப்படி அப்படிங்கிறதான் இந்த நாளினுடைய நம்ம சிந்தனையாக இருக்கிறது. ஆவியிலே எளிமை அப்படின்னா நம்ம என்ன நினைத்து கொள்கிறோம், நம்ம எளிமையாக இருக்கணும், வெறும் வேஷ்டி சட்டை போட்டுக்கணும், பட்டு உடுத்தக்கூடாது, பகட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக ஒரு வெள்ளை சட்டை, ஒரு வெள்ளை பேண்ட்டு கூட போட மாட்டோம், வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிறோம், பெல்ட்டெல்லாம் கட்ட மாட்டோம், கையில் கயிறு போட்டு இறுக்கி கட்டிக்கலாம். நம்ம தோல் பையெல்லாம் ஒரு பந்தாவாக இருக்கக்கூடாதுன்னா துணியில் தைச்சி அப்படி ஜோல்னா பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எளிமையாக இருக்கணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு. அந்த அர்த்தம் அல்ல. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே இந்த பாதியை தான் எடுத்துக்கிற பழக்கம் உண்டு. சொல்லப்பட்டதில் பாதி எடுத்துக்கிறது, அது நம்முடைய சுபாவம். அது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தான் சொல்லியிருக்க ஒழிய எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லலை. அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது என்ன இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது, நாம் அதை புரிய வேண்டியது அவசியம். தோச்சோஸ் அப்படின்னு அந்த வார்த்தை, தோச்சோஸ் அப்படின்னா தரித்திரர்கள். இந்த எளிமை அப்படிங்கிற அந்த இடத்துல என்ன பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா,
தோச்சோஸ் அப்படின்னு பயன்படுத்தப்படுகிறது. அந்த தோச்சோஸ் அப்படின்னு அந்த கிரேக்க வார்த்தைக்கு எப்படிப்பட்ட தமிழ் அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தரித்திரர்கள், அதாவது ஆவியிலே தரித்திரர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு தானே வசனம். அப்போது ஆவியிலே நான் தரித்திரனாக, அப்போ தரித்திரம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன தரித்திரம். அடுத்த வேளை நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த நொடி என்னுடைய லைஃப் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. அடுத்த வேளைக்கு எனக்கு சாப்பாடு இருக்கா, டைம் இத்தனை மணி ஆயிடுச்சு, இரவு 8:30 மணி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு பசிக்குது, வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கையில் காசு இல்லை, அம்மா ஏதாவது சேர்த்து வச்சுருக்கிறாங்களா இல்லை, அப்பா ஏதாவது கையில் வச்சுருக்கிறாரா இல்லை, எங்கேயாவது நம்ம பழைய டப்பாக்குள்ளார ₹1 ₹2 ஏதாவது இருக்குதா தேடி பார்ப்போம். இல்லை, நைட் ஆயிடுச்சு, 8:30 மணி, யார்கிட்டையாவது போய் நம்ம வந்து கேட்கலாமா, முடியல, ரொம்ப கொடுமையான பசி, அதை தீர்த்து கொள்வதற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது எனக்கு தேவை, எனக்கு வந்து அவசியப்படுது, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வாழுவதற்கு என் கண்ணெல்லாம் சொருகுது, எனக்கு வந்து என்ன பண்ணுறேனே தெரில, தண்ணி குடித்து பார்க்குறேன், எனக்கு வந்து பசி அடங்கலை, நடந்து பார்க்குறேன், உருண்டு பார்க்குறேன், ஈரத்துணியை வயிற்றில் கட்டி பார்க்குறேன், எனக்கு கொடுமையான ஒரு வேதனை இருக்குது, உடுத்தி கொள்வதற்கு துணி இல்லை, குளிர் வேறு, அந்த ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன், அதை சொல்கிற தரித்திரர்கள். அந்த வார்த்தை தோச்சோஸ், தரித்திரர்கள், அப்படிப்பட்ட ஆவியிலே தரித்திரர்கள் அவர்களை குறித்து வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் சந்தோஷமானவர்கள்னு சொல்லுது, அவர்கள் நலம் பெறுகிறவர்கள், பாக்கியவான். எப்படி அவர்கள் எப்படி பாக்கியவானார்களே, நான் அடுத்த வேலைக்கு எனக்கு கண்ணு மூடுறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கிறேன், நான் வந்து எப்படி பாக்கியவான்? ஆனால் வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லலை, ஆவியிலே. அவர்களுக்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறதா, தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையானது அந்த மாதிரியான ஜனங்களுக்கு போய் சேருகிறது, அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள், அதை காதாலே அவர்கள் கேட்கிறார்கள், அதை அவர்கள் உணர்கிறார்கள், அதற்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்படியா, உடனே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ நான் பசி உள்ளவனாக இருக்கும் பொழுது, when I am desperately looking for a food, எனக்கு யாராவது கருகி போன தோசையை கொண்டு வந்து கொடுத்தாலும், பாதி வேகாமல் இருக்கக்கூடிய ஒரு இட்லியை கொண்டு வந்து கொடுத்தாலும், சோறு அப்படியே மொச்சக்கொட்டை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சரியான பதமாக வேகாமல் இருந்தாலுமே கண்ணில் பார்த்த உடனே எடுத்து கடகடா நம்ம சாப்பிட்ருவோம். ஏன்னா ஐ எம் இன் டெஸ்பரேட் நீட், எனக்கு தேவையாக இருக்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தை கிடைக்க பெறாமல் இல்லாமல் என்னுடைய ஆவியிலே நான் தரித்திரனாக இருக்கிறேன் என்கிற ஒரு சூழல் வரும் பொழுது, நற்செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேளையிலே அவர்கள் பாக்கியவானாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள், உணர்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த சூழல் இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா 99% இல்லை. இன்னைக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் யார்கிட்டையாவது சொல்லுங்கள், கேட்குறாங்களா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கூட்ட ஜனம் கேட்குறது கிடையாது, இரண்டாவது ஜனம் கேட்டாலும் அப்படியே வேறு எங்கேயோ சிக்னல் வேறு பக்கம் இருக்கும், நீங்கள் சொல்கிறது காதுக்குள்ளார போகாத, இருதயத்துக்குள்ளே போகாது, அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு அவங்கள கரெக்டு, ஆமாம் சரியாக சொல்கிறீங்க
அவ்வளோதான், கேட்குறதோடு இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய புரிதல் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் ஆவியிலே தரித்திரர்கள் அல்ல. அவர்கள் வயிறு நிரம்பி இருக்கிறது, அவர்களுக்கு தேவையானவைகள் இருக்கிறது. நான் இனி நாளைக்கு எங்கே போகணும், நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவர்கிட்ட பேசணும், எப்படி அவர்கிட்ட இருந்து நான் செய்தி எடுத்துக்கணும், இப்படிலாம் அவங்க ஏற்கனவே மனதுக்குள்ளார நிறைந்து இருக்கிறதுனால, சத்தியம் என்பது வேதாமம் என்று வார்த்தை சொல்லப்படும் பொழுது அதை கேட்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை. அப்போ என்ன நடக்குது? நற்செய்தி, தேவனுடைய வார்த்தை, ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்து சேருவது இல்லை. தங்களுடைய சுயத்திலும் சுய புரிதலிலும் நம்முடைய ஏற்கனவே பல பேர் சொல்லதை, நாம் புரிந்து கொண்டதை கேட்டு 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 இதுதான் பாக்கியம், இதுதான் சந்தோஷம், இதுதான் நிறைவு, இதுதான் நலம் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறவைகளிலே நாம் நிறைந்து கொண்டிருக்கிறோம் பொழுது உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது இல்லை. ஏனென்றால் நாம் ஆவியிலே நிரம்பினவர்கள். ஏன்னா வழக்கமாக அப்படி தானே இருக்குது, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறான், நிரம்பி தான் இருக்கணும். அப்போ இதனால் என்ன நடக்குது? உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அப்போ எனக்கு இன்னும் வேணும், இன்னும் தெரிந்து கொள்ளணும், இன்னும் நான் பெற்றுக்கொள்ளணும், இன்னும் எனக்கு அவசியம் அப்படிங்கிற அந்த தேவை வரும் பொழுது தான் நமக்கு நிறைவு வருகிறது. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். யாருக்கு தேவைப்பட்டது? அவசியப்படுகிறவர்களுக்கு தேவைப்படுகிறது. நம்ம தான் ஏற்கனவே நிரம்பியில் இருக்கிறோம். அப்போ எப்படி நமக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்? எப்படி நமக்கு பாதை காண்பிக்கப்படும்? நமக்கு எப்படி பார்ப்போனா, எனக்கு தெரியும், நான் போய்க்கிறேன் சொல்கிறத யாராவது கேட்குறோமா? இல்லை. ரூட்டு தெரியுமா? தெரியும் தெரியும், நான் இந்த வருஷத்தில் இங்கே தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது வேதாமம் என்னத்துக்கு? ஸோ நமக்கு அந்த ஆவியில் எளிமை இருக்கும் பொழுது தான் சத்தியம் நமக்குள்ளே அதிகமாக உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட அதற்கு ஆதாரமாக நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கிறீர்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கவனிச்சிங்களா? அப்போது சுவிசேஷம், சத்தியம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போகிறது என்றால் தேவைப்படுகிறவர்களுக்கு போகிறது. நாம் எளிமையாய் எதில் ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை மாத்திரம் போட்டுக்கிறேன், வேஷ்டி மாத்திரம் நான் கட்டிக்கிறேன், வெள்ளைக்கு வெள்ளை தான் போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த எளிமையை சொல்லலை. அதுக்காக பகட்டாக இருங்க அப்படின்னு சொல்லலை. நான் அந்த உதாரணத்தை கொண்டு வருகிறேன். எளிமைனா வாழ்க்கையின் எளிமை அல்ல. நாங்கள் ஷூ போட மாட்டோம், செருப்பு தான் போட்டுக்கிறோம், சரி செருப்பு கூட போடாமல் நான் வெறுங்காலில் தான் நடப்பேன் ஏன்னா எளிமையாக இருக்கிறேன், அப்படியே இல்லை. அந்த எளிமை குறித்து சொல்லலை. அது நீங்கள் எளிமையாக இருந்துட்டு போங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. வேதாமம் சொல்லுகிறதோ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படிங்கிறத குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம். மேசியா இரட்சகரானவர் ஏழைகளுக்கு பிரசங்கிப்பார் அப்படின்னு கணிக்கப்பட்டது. அப்பொழுதே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அதனால தான் ரொம்ப அழகாக வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவான் பரலோகத்திலே பிரவேசிக்கிறது கடினமாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே நிறைந்திருக்கிறார்கள், ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்க.
என்ன கேட்டாலும் எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே இருதயம் நிரம்பி இருக்கிறதுனால நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணாலும் நிரம்பி இருக்கிறோம், பாட்டு பண்ணாலும் நிரம்பி இருக்கோம், பிரசங்கம் பண்ணாலும் நிரம்பி இருக்கிறோம், எல்லாத்துலேயும் நம்ம நிரம்பி இருக்கிறோம். ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர்கள் தேவையில்லை, அவர்களுக்கு கற்றுக்கொள்ள அவசியம் இல்லை, புரிந்து கொள்ள அவசியம் இல்லை, இன்னமும் எனக்கு வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மத்தேயு 19வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது, ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே ஒரு கான்செப்டை லூக்கா 18:24 கூட நாம் பார்க்க முடியும். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது, முடியாது, பிரசங்கி அவர்கள் உள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லலை. The door of heaven is not blocked for the riches. ஐஸ்வர்யவானுக்கு அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படலை. ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பது அரிது, இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அவர்கள் கற்றுக்கொள்ள மனமில்லை, இனி அவர்களுக்கு தேவையில்லை, நிரம்பி இருக்கிறோம், நாங்கள் ஆவியில் நிரம்பி இருக்கிறோம்ப்பா, நீ போ, உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லு, நாங்கள் இப்படியே இருக்கிறோம், ஏன்னா வினோதம் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த பாக்கியத்தை தேவனுடைய, ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருந்துடலாம், இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்துடலாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு வேண்டிய பணம் இருக்கலாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு வேண்டிய வசதிகள் இருக்கலாம், ஆனால் கண்ணு மூடும் பொழுது, என்னுடைய ஆவி எடுக்கப்படும் பொழுது, பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் உள்ளே போக முடியுமா? அதற்கு வசனத்திற்கு நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மீதான, இப்போ பணத்திற்கு உள்ளே வரும் பொழுது, நான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் பணம், சொத்துகள், நகை, சேமிப்பு என்று நான் உலகத்து நிமித்தமாக ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அது கவலைகளை, பதஷ்டத்தை, ஆபத்துகளை அது உருவாக்கி விடுகிறது. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்பொழுதும் எல்லாம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சூழல் வருகிற பட்சத்தில் யாருடைய பேச்சையும் நம்ம கேட்க மாட்டோம். எவ்வளோ பெரியவர்கள் சொன்னாலும், எவ்வளோ சிறியவர்கள் சொன்னாலும், எப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னாலும் அது நம்முடைய காதுகளுக்கு உள்ளே போகாமல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, நமக்கு போதுமானவைகள் இருக்கிறது, இருக்கிறவைகளை நான் எப்படி காப்பாற்றிக் கொள்ளுகிறது என்ற கவலை வந்து விடுகிறது. ஏனென்றால் சத்தியத்திற்கு படியும் பொழுது, ஒருவர் இதுதான் சத்தியம் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. ஏனென்றால் அதை நான் ஏற்றுக்கொண்டால் இதுவரைக்கும் நான் பேசிக்கொண்டிருந்தது என்ன ஆவது, இதுவரை மற்றவர்களுக்கு நான் போதித்து கொண்டிருந்தது என்ன ஆவது, இதுவரை நான் எத்தனையோ ஜனங்களுக்கு சத்தியத்தை போதித்திருக்கிறேனே, அதெல்லாம் தவறு என்று நான் எப்படி ஏற்றுக்கொள்வது, அவர்களுக்கு முன்பதாக நான் குற்றவாளி ஆகிவிடுவேனே, இப்படியெல்லாம் நினைத்து எத்தனை பேர் இன்றும் சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட, இதுதான் சத்தியம் என்று புரிந்ததற்கு பின்பும் கூட அதற்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் தங்களுடைய கோட்பாடுகளிலே பிடித்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக கவலை எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஏனென்றால் உலகத்தோடு நம்ம பற்றாக இருக்கிறோம், நாம் அறிந்து கொண்டதிலே பற்றாக இருக்கிறோம், நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதிலே பிடிப்பு அதிகமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
ஆகவே நாம் சத்தியத்துக்குள்ளே வருவதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. சங்கீதம் 62:10 இதற்கு ஆதாரமாக நான் எடுக்கிறேன். சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியாகும் பொழுது அதற்கு நான் சம்பாதித்ததிலே, கற்றுக்கொண்டதிலே நான் ரெண்டையும் நான் கொண்டு வரேன். உலக காரியத்தையும் ஆவிக்குரிய காரியத்தையும் ஒப்பிட்டு பேசி கொண்டிருக்கிறேன். ஐஸ்வர்யம் விருத்தியாகும் பொழுது பணத்தின் மீதே நான் குறியாக இருந்தேன் என்று சொன்னால் உண்மையான சந்தோஷத்தை நான் இழந்து விடுகிறேன். ஆவிக்குரிய விஷயத்திலே நான் ஏற்கனவே கற்றுக்கொண்டதிலேயே நான் கவனமாக இருந்தேன் என்று சொன்னால் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்வதிலே நான் இழப்பை சந்திக்கிறேன். இன்னொரு காரியம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:9. (290வது பக்கம்). ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். நிரம்பி அரிச்சு எனக்கு முடிஞ்சு போச்சு, நான் அவ்வளோதான்ப்பா, நான் பயங்கரமாக இப்போ அடுத்த இனிமேல் வந்தால் இயேசு கிறிஸ்து வந்தால் கதவை திறந்துட்டு நான் உள்ளே போயிடுவேன் அப்படின்னு நிலைமை. அப்படி தான் கொரிந்து பட்டணத்துக்கு இருந்தது. 1வது நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், இந்த இப்போ கதவு இப்போ வரப்போகிறார், நாங்கள்லாம் வாசலில் தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்று நினைத்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் 16 அதிகாரத்திலேயும் எவ்வளவு பிரச்சனைகளை ஒவ்வொன்றா அதில் பட்டியலிடுகிறதே பார்க்க முடியும். விபச்சாரம் அவர்களுக்குள்ளே இருந்தது, வேசித்தனம் அவர்களுக்குள்ளே இருந்தது, திருட்டு குணம் அவர்களுக்குள்ளே இருந்தது, சத்தியத்தை புரட்டி போட்ட குணம் அவர்களுக்குள்ளே இருந்தது, கீழ்ப்படியாமை குணம் இருந்தது, இஷ்டத்துக்கு அவங்க ஆடுறது குதிக்கிறதுமான குணங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது, எல்லாரும் குய்யோ முயோன்னு கத்துற குணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. எல்லாமே சத்தியத்திற்கு விரோதமானது என்பதை அவ்வளவு ஆணித்தரமாக அவர் அந்த நிருபத்தில் எழுதுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? பரலோகத்தை நாம் இழந்து விடுகிறோம். அதற்கான ஆபத்து மிக அதிகமாக இருக்கிறது. நிறைவானவைகள் வந்துவிட்டது, நான் நிரம்பிட்டேன், ஆவியில் நிரம்பியிருக்கிறேன்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ then we are lost, நாம் இழந்து போகிறோம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நிறைவாய் வந்துருச்சு, எனக்கு போதும், ஆஹா அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா ஆண்டவரே அப்படின்னு கையை தூக்கிட்டு அப்படியே நின்றுவாங்க. ஏன்னா காது அடைச்சிரும். சத்தியத்திற்கு காது அடைக்கப்படுகிறது. போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை சத்தியத்தை கேட்பதிலே நமக்கு வந்துவிட்டால் நாம் பரலோகத்தை இழப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே கூட சாலமன் இப்படியே எழுதுகிறார், சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். நிறையா நான் கற்றுக்கிட்டேன்னா இன்னமும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆவியில் எளிமை, ஆவியிலே தேவை. எனக்கு இன்னும் சத்தியம் வேணும், இன்னும் நான் தெரிந்து கொள்ளணும், இன்னும் நான் படிக்கணும், பைபிளை நான் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும். ஐயோ நான் இவ்வளோ நாள் இப்படி புரிந்திருந்தேன், ஐயோ இவ்வளோ நாள் இப்படி நினச்சிட்டு இருந்தேனே, ஐயோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம்ல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஐயோ நான் மாதத்துக்கு ஒரு தடவைல கர்த்தருடைய பந்தி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் பைபிள் இப்படி இருக்குது, பைபிள் இப்படி இல்லை சொல்லியிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை நான் கேட்டு அதை புரிந்து அதை நான் மனம் திரும்பி நான் சத்தியத்திற்குள்ளே வருவதற்கு அந்த கீழ்ப்படிதல் எனக்குள்ளே எப்போ வருது அப்படின்னா, ஆவியிலே நான் தரித்திரனாய் இருக்கிறேன் என்பதை உணரும் பொழுது தான் நான் பாக்கியசாலியாக இருக்கிறேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஐஸ்வர்யம் தீங்கு அல்ல. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கஷ்டப்படு அப்படின்னு உலகத்தாருக்கு உள்ள காரியத்தை
நாம் கவனமாக இருக்கணும். ஐஸ்வர்யம் தீங்கு அல்ல. ஏன்? ஆபிரகாம் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யவான், அவருடைய ஐஸ்வர்யம் பூமி கொள்ளலையாம், பைபிளில் இருக்குது. ஆபிரகாம் பெரிய பணக்காரன். ஈசாக்கு அவருடைய பையன், சொல்ல வேணுமா, பயங்கர பணக்காரர். யோசேப்பு நாட்டுக்கு அதிபதி, பயங்கர பதவியும் உயர்ந்த பதவியும் நல்ல பணக்காரனும் செழிப்பாக இருந்தவர். யோபு யார்? அவர் பணக்காரர் தானே. தாவீது யார்? ஒரு ராஜா. எவ்வளோ பொன்களும், பொண்ணுன்னா நான் கோல்டை சொல்கிறேன், எவ்வளோ பொண்ணும் வெள்ளியும் ஐஸ்வர்யம். சாலமோன் கேட்கவா வேணும்? அவரை காட்டிலும் ஒருவன் இல்லை இல்லை பைபிள் சொல்லுது. எசேக்கியா ராஜா, எசேக்கியாலாம் பயங்கர பணக்காரன்னு பைபிள் சொல்லுது. எஸ்தர் ராணி எப்பேற்பட்டவங்க. பிலமோன் எப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான். சகேயு எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான். புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய யோசேப்பு எப்பேற்பட்ட ஐஸ்வர்யவான். எல்லாருமே ஐஸ்வர்யவான் தான். அவங்களாம் ஐஸ்வர்யவான் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருந்தவர்கள். அதை நாம் மறந்து போகக்கூடாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். கவனிச்சிங்களா? அப்போது எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அதிலே கவனமத்தை வைத்து விடாமல், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் நான் படிக்கணும், இன்னும் தெரிந்து கொள்ளணும், இன்னும் நான் சரி பண்ணணும், இன்னும் நான் மெருகேறணும், இன்னும் நான் ஐ ஹாவ் டு பி ஷார்பன்ட், இன்னும் நான் அதிகமாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் இருக்கும் பொழுது தான் நான் பரலோகத்திற்கு அருகாமல் போவதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது நம்முடைய முயற்சியோ நம்முடைய பெற்றோருடைய முயற்சியோ அல்ல. அதை தேவன் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறார் என்று வேதாமம் சொல்கிறது. சில வசனத்தை நான் வாசித்து முடித்து விடலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை உனக்கு கொடுக்கிறவர். கவனிச்சிங்களா? யார் கொடுக்குறா? தேவன் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். சொந்த பலத்தினால சுயத்தினால எல்லாம் வந்துடுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம தேவன் கொடுக்குற காரியம். 1 நாளாகமும் 29:12 கூட நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 112:3. சங்கீதம் 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றும் நிற்கும் என்று சொல்லுகிறது. ஆமாம், ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய், சத்தியம் எனக்கு இன்னும் வேணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அருகாமல் நான் இன்னும் போகணும், இன்னும் எனக்கு தேவை. சரீரத்தில் எளிமையை குறித்து சொல்லவில்லை, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது. மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே நான் அடுத்த சனிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.